குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்று. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதாவது என்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது வந்து 1/12, அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 31/12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 31, அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு பேமெண்ட் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்த கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8/1/10/1, அதாவது அடுத்த ஜனவரியில் 8ஆம் தேதியும் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து எப்போ நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இல்லை ஏப்ரல் 2026 எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் 3ல் வருது. 21,700லேருந்து 69,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஊதியமாக கிடைக்கும். இதில் மட்டும் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி விட்டுருக்காங்கப்பா. ஓகேங்களா? இது மாதிரி பல்க் வேகன்சி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதோடைய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், வரும். அதேமாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இல்லை வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை எஸ்சியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ வந்து 23 ஒரு 5 கூட்டிங்க அப்படின்னா 28 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எழுதிக்க முடியும். நீங்கள் ஓபிசி பிரிவினராக இருந்தீங்கன்னா 23லேருந்து 3 கொடுத்துருக்காங்க, 26 வயசு வரைக்கும் எழுதிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 23 நினச்சி இதோட விட்டுறக்கூடாது. சரிங்களா? உங்கள் கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, வயது தலைவர் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்சிசிலலாம் சேர்ந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டணமாக செலுத்தி இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸாம் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்லாம் நிறைய போடுறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 80 வினாக்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் ஒரு 20, மேக்ஸில் ஒரு 20, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20, தமிழ், ஹிந்தி இது ஒரு 20 கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 80 வினாக்கள், 2 மதிப்பெண் வழங்கப்படும் ஒரு வினாக்கும். ஓகேங்களா? 1 மணி நேரம் தான் டைமு. இதில் என்ன முக்கியமானது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க். நீங்கள் தவறாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடணும் ஆண்கள். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1600 மீட்டர் 8 நிமிஷத்தில் ஓடணும். அதுமாதிரி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1600 மீட்டர் 7 நிமிஷத்தில் முடிக்கணும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர் 5 நிமிஷத்தில் முடிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபிசிக்கல். ஈஸியாக தான் இருக்கும். அதேமாதிரி ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இருந்தால் 170, ஃபீமேலாக இருந்தால் 157. அதில் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள், தகுதியுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி கண்டிப்பாக அந்த டைம் கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.